Hello students, இந்த கிளாஸ்ல நம்ம exercise 1.4ல இருக்கக்கூடிய remaining exercise sums நம்ம பார்க்க போறோம். sum number 13 பாருங்க. book இருந்தா நான் book வச்சு பார்த்துக்கோங்க, நான் ரீட் பண்றேன். The weight of the muscles of a man is a function of his body weight x. The weight of the muscles of a man is a function of his body weight x and can be expressed as w of x equal to 0.35x. So the weight of the muscles of a man is a function of his body weight x. So generally நம்மளுடைய body weight வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய muscles ஓட weight வச்சு தான் என்ன பண்ண முடியும் டிஃபைன் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பாடியில் இருக்கக்கூடிய மசில்ஸ் ஒவ்வொருத்தங்களுடைய பாடியில் மசில்ஸ் வந்து எவ்வளோ வெயிட் இருக்கும், தசைகள் அப்படிம்பாங்க. அந்த தசைகள் வந்து எவ்வளோ வெயிட் இருக்கும் அதை பொறுத்து தான் நம்மளுடைய ஹோல் வெயிட் வந்து நம்ம வெயிட் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ இப்போ எக்ஸுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மசில்ஸினுடைய வெயிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட டிட்டர்மின் இட்ஸ் டொமைன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பட் டொமைன் ஆஃப் த ஃபங்க்ஷன் எப்பயுமே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் கண்டிப்பாக உறுதியாக இருக்காது. ஏன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வெயிட் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக மினிமம் வெயிட் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ த டொமைன் ஆஃப் த ஃபங்க்ஷன் இஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் 0. இட் இஸ் த ஆன்சர். அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் நம்பர் 14 பாருங்க. The distance of an object falling is a function of time t and can be expressed as s of t equal to minus 16 t squared. s of t equal to minus 16 t squared ங்கிறது என்ன அப்படின்னா இல்லை s of t ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா distance of an object falling is a function of time t. Distance of an object falling is a function of time t ன்னு கொடுத்துருக்காங்க. t ங்கிறது இங்க டைம் வந்து கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா கிராஃப் த ஃபங்க்ஷன் அண்ட் டிட்டர்மின் இஃப் இட் இஸ் 1 to 1 அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கிராஃப் போட்டு 1 to 1 அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம முதலே 1 to 1 அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். இங்கே டீங்கிறது டைம் பார்த்துக்கோங்க. அப்போ டி வந்து மஸ்ட் பி கிரேட்டர் தென் 0 இருக்கும், நெகட்டிவ் வந்து கிடையாது. ஸோ நம்ம 1 to 1 டெஃபினிஷன் படி பார்த்தீங்கன்னா s of t1 equal to s of t2 implies minus 16 t1 squared equal to minus 16 t2 square. Then t1 squared equal to t2 square. அப்போ t1 equal to either plus or minus 2 வந்து கிடைக்கும். இங்கே t அப்படிங்கிறது பாசிட்டிவ் தான். அப்போ t1, t2 ரெண்டுமே கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும், பாசிட்டிவாக தான் இருக்க முடியும். ஸோ அப்போ t1 equal to t2 அப்படின்னு நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். ஹென்ஸ் s of t is 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம இதன் மூலமாக நம்ம சொல்லலாம். இட்ஸ் இஸ் ஏ 1 to 1 ஃபங்க்ஷன். ஸோ இதை ஃபிகர் மூலமாக எப்படி டெவலப் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸுக்கு வந்து நீங்கள் 0 கொடுத்தீங்க அப்படின்னா வேல்யூ வந்து 0 கிடைக்கும்பா. எக்ஸுக்கு வந்து நீங்கள் 1 கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும், மைனஸ் 16 கிடைக்கும். ஸோ 1, minus 16. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து 2 கொடுத்தீங்க அப்படின்னா minus 16 into 2 squared. 2 squaredனா என்ன 4 வரும். 2 squaredனா 4, minus 16 into 4 என்ன வரும், minus 64 வரும். ஸோ நீங்கள் எக்ஸுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பாசிட்டிவ் வேல்யூக்கும் உங்களுக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு வந்து ஒரு அதாவது டொமைனில் இருக்க நீங்கள் வந்து கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூக்கும் உங்களுக்கு கோடொமைனில் ஒரு ஆன்சர் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதாவது டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்டுக்கு டிஸ்டிங்க்ட் இமேஜஸ் கிடைக்கிறதுனால கண்டிப்பாக இது என்ன தான் 1 to 1 ஃபங்க்ஷன் தான். அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே டைம் வந்து t அப்படிங்கிறதுனால இந்த டொமைன் இஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் 0 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது இங்கே வந்து டொமைன். ஸோ அப்போ நம்ம கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு இன்புட் வேல்யூஸ்க்கும் ஒரு அவுட்புட் வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும், y ஆக்சிஸில் கிடைக்கும். therefore it is a 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். Sum number 15 பாருங்க. The total cost of airfare on a given route is comprised of the base cost C and the fuel surcharge S in rupee. So ஒரு airfare பார்த்தீங்கன்னா அதாவது ஏர்ஃபேர் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட்டு. ஸோ ஃப்ளைட் டிக்கெட் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் காஸ்ட், ஜென்ரலாக பேஸ் காஸ்ட் அண்ட் ஃபியூயல் சர்சார்ஜ் இந்த 2 காஸ்ட்டை வச்சு தான் ஒரு ஃப்ளைட்டோட ஏர் டிக்கெட் வந்து என்ன அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறாங்கப்பா. அந்த பேஸ் காஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் டீன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஃபங்க்ஷன் ஆஃப் எம் கொடுத்துருக்காங்க. ஃபியூயல் சர்சார்ஜ் ஃபங்க்ஷன் ஆஃப் எம் கொடுத்துருக்காங்க. சி ஆஃப் எம், எஸ் ஆஃப் எம்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைலேஜுங்கிறது தான் எம்ங்கிறதுக்கு மீனிங். அப்போ டிட்டர்மைன் எ ஃபங்க்ஷன் ஃபார் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் எ டிக்கெட் இன் டர்ம்ஸ் ஆஃப் த மைலேஜ். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டோட்டல் காஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இன் டர்ம்ஸ் ஆஃப் மைலேஜ்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் எம்ல நம்ம கண்டுபிடிக்கணும். தட் இஸ் சி ஆஃப் எம் பிளஸ் எஸ் ஆஃப் எம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன், அதாவது சி பிளஸ் எஸ் ஆஃப் எம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆல்சோ காஸ்ட் ஃபார் ஃபிளையிங் 1600 மைல்ஸ். ஸோ ஒரு பர்சன் வந்து 1600 மைல்ஸ் வந்து டிராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ டிக்கெட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு
இந்த ஃபங்க்ஷன் மூலமாக நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டோட்டல் காஸ்ட் ஃபங்க்ஷன் யூசிங் தட் ஃபங்க்ஷன் 1600 மைல்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ஏர் டிக்கெட் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம இதில் கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்க, டோட்டல் காஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது பேஸ் காஸ்ட்டையும் ஃபியூயல் சர்சார்ஜ் காஸ்ட் ரெண்டையுமே என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். சி பிளஸ் எஸ் ஆஃப் எம் இதுதான் டோட்டல் காஸ்ட் ஃபங்க்ஷன். இஸ் ஈக்குவல் டு சி ஆஃப் எம் பிளஸ் எஸ் ஆஃப் எம் இஸ் ஈக்குவல் டு 0.4m plus 50 given என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எஸ் ஆஃப் எம் என்ன கொடுத்துருக்காங்க 0.03m கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும்ப்பா. ஸோ ஆட் பண்ணும்போது பக்கத்தில் நீங்கள் எழுதி கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 0.4 0.03 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் 0.43m plus 50. இட் இஸ் த டோட்டல் காஸ்ட் ஃபங்க்ஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் மைலேஜ் எம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1600 மைல் வந்து ஒருத்தர் வந்து ட்ராவல் பண்ணுறாருன்னா ஏர் டிக்கெட் எவ்வளோ, அப்போ எம் ஈக்குவல் டு 1600 நீங்கள் என்ன பண்ணணும், உள்ள சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ சி பிளஸ் எஸ் ஆஃப் எம் ஈக்குவல் டு 0.43 இன்ட்டு 1600 ப்ளஸ் 50. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், ₹738 வந்து கிடைக்கும். ஸோ airfare for flying 1600 miles is ₹738. Next sum number 16. A salesperson whose annual earnings can be represented by the function a of x equal to 30,000 plus 0.04x. ஒரு சேல்ஸ் பர்சன் இருக்காருப்பா, அவருடைய ஆனுவல் ஏர்னிங் வந்து ஒரு ஃபங்க்ஷனாக ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஏ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 30,000 ப்ளஸ் 0.04x. இங்கே எக்ஸுங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் த ருபி வேல்யூ ஆஃப் த மெர்ச்சன்டைஸ் ஹீ செல்ஸ். அவர் எவ்வளோ சேல்ஸ் பண்ணாரோ அதுக்கு கிடைச்ச ருபீஸ் வச்சு தான் என்ன சொல்கிறாங்க எக்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. ஹிஸ் சன் ஆல்சோ இன் சேல்ஸ், அவருடைய பையனும் சேல்ஸில் இருக்காரு. ஸோ அவருடைய ஆனுவல் ஏர்னிங் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா எஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 25,000 ப்ளஸ் 0.05x சொல்லி நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஸ்டின் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் ஏ ப்ளஸ் எஸ் ஆஃப் எக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அண்ட் டிட்டர்மைன் த டோட்டல் ஃபேமிலி இன்கம் இட் தே ஈச் செல் rupees 1,50,00,000 ஒர்த் ஆஃப் மெர்ச்சன்டைஸ். ஸோ ரெண்டு பேரும் 1,50,00,000 அளவுக்கு மெர்ச்சன்டைஸ் டோட்டலாக சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எவ்வளோ வந்து அவங்களுடைய ஆனுவல் ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் எஸ் ஆஃப் எக்ஸ் எவ்வளோ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏ பிளஸ் எஸ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறப்ப ஃபார்முலா வந்து நமக்கு என்ன அப்படின்னா ஏ ஆஃப் எக்ஸ் பிளஸ் எஸ் ஆஃப் எக்ஸ். நம்ம எல்லாமே அல்ஜிப்ரா ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம் லாஸ்ட் வீடியோவில், அதை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம். ஸோ ஏ ஆஃப் எக்ஸ் எஸ் ஆஃப் எக்ஸ் ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணுறோம், எழுதி ஆட் பண்ணுறோம். பாருங்க, ஆட் பண்ணிங்க அப்படின்னா 30,000 ப்ளஸ் 25,000 எவ்வளோ வரும் 55,000. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 0.09x அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஸோ அவங்களோட டோட்டல் மெர்ச்சன்டைஸ், அதாவது டோட்டல் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1,50,00,000 ஒர்த்து வந்து அவங்க வந்து பொருள் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸுக்கு பதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அவங்களுடைய டோட்டல் ஃபேமிலி இன்கம் அப்படி எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ எக்ஸுக்கு பதில் நான் 1,50,00,000 நான் இங்கே உள்ள சப்ஸ்டியூட் பண்ணிக்கேன். ஸோ 2 பாயிண்ட் நான் கட் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே என்ன பண்ணிக்கலாம், நம்ம 2 0 நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்போ 15 lakhs கிடைக்குது. சாரி 1,50,000 வந்து கிடைக்குது. ஸோ 9 into 1,50,000 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 13,50,000 கிடைக்குதுப்பா. ஸோ இது என்ன பண்ணுறோம் 55,000 ஆட் பண்ணுறோம். ஸோ 13,50,000 அண்ட் 55,000 ஆட் பண்ணோம் அப்படின்னா the final answer is ₹14,05,000. So the total family income equal to ₹14,05,000. Sum number 17. நமக்கு ரெண்டு ஃபங்க்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் ஒய் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. எஃப்ங்கிறது என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா த ஃபங்க்ஷன் ஃபார் எக்ஸ்சேஞ்சிங் அமெரிக்கன் டாலர்ஸ் ஃபார் சிங்கப்பூர் டாலர் அன் ஏ கிவன் டே. ஸோ அமெரிக்கன் டாலர்ஸ் சிங்கப்பூர் டாலராக சேஞ்ச் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் தான் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தி சேம் வேர் எக்ஸ் ரெப்ரசென்ட் த நம்பர் ஆஃப் அமெரிக்கன் டாலர்ஸ். ஸோ எக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் அமெரிக்கன் டாலர்ஸ். நீங்கள் சம் அமெரிக்கன் டாலர்ஸ் இப்போ ஃபைன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எஃப் ஆஃப் ஐ என்ன கிடைக்குதோ அதுதான் உங்களுக்கு சிங்கப்பூர் டாலர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் த சேம் டே த ஃபங்க்ஷன் ஃபார் எக்ஸ்சேஞ்சிங் சிங்கப்பூர் டாலர் டு இந்தியன் ருபி இஸ் ஜி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு 50.50y. ஸோ ஒய் இஸ் தி சிங்கப்பூர் டாலர். ஸோ எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் அமெரிக்கன் டாலரை சிங்கப்பூர் டாலராக மாற்றக்கூடிய ஃபங்க்ஷன். அண்ட் ஜிங்கிற ஃபங்க்ஷன் என்னது சிங்கப்பூர் டாலரை இந்தியன் ருபியாக மாற்றக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். இதுதான் நம்ம கொடுத்துருக்காங்க.
கொஷின் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா write a function which will give the exchange rate of American dollars in terms of Indian rupee. American dollars Indian rupee சேஞ்ச் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. That is, f is a function from a to s, g is a function from s to I. Then what is the function from a to I? ஸோ நம்ம ஏற்கனவே டெஃபினிஷன் படிச்சிருப்போம், காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் படிச்சிருப்போம். ஸோ த ஃபங்க்ஷன் a to I is called the g composition f அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணிப்போம். So the g composition f of x equal to g of f of x, then g of f of x ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.23x உள்ள சப்ஸ்டியூட் பண்ணிக்கோம். g of anything, g of y equal to 50.50 into y பா. So g of anything னா 50.50 ஓட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ g of 1.23x னா 50.50 into 1.23 into x. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 62.115x. This is the function for changing American dollar to Indian rupee. Here x represents the number of American dollars. So next sum, 18th sum பாருங்க. The owner of a small restaurant can prepare a particular meal at a cost of rupees 100. ஸோ ஒரு ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீல்னா உங்களுக்கு தெரியும் வந்து நம்ம ரைஸ் சொல்லும் பார்த்தீங்களா, மதியானம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு, அதான் மீல் அப்படிங்கிறாங்க. ஸோ ப்ரிப்பேரிங் காஸ்ட் ஆஃப் த மீல் இஸ் rupees 100. நெக்ஸ்ட் பாருங்க, he estimates that if the menu price of the meal is x rupees, ஸோ மெனு ப்ரைஸ் வந்து எவ்வளோ அவர் ஃபிக்ஸ் பண்ண போகிறாரு அப்படின்னா rupees x சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. Then the total number of customers who will order that meal at that price in an evening is given by the function d of x equal to 200 minus x. ஸோ அந்த மீல்ஸை டோட்டல் நம்பர் ஆஃப் கஸ்டமர், எத்தனை கஸ்டமர் அது வந்து அந்த மீல்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ஒரு ஃபங்க்ஷனாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. d of x equal to 200 minus x டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு 3 கொஸ்டின் கேட்குறாங்கப்பா. எக்ஸ்பிரஸ் இஸ் டே ரெவென்யூ, total cost and profit on this meal as functions of x. டே ரெவென்யூ, ஸோ அந்த பர்டிகுலர் டேல அவருக்கு வந்து எவ்வளோ வந்து அவருக்கு வந்து இன்கம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸுடைய ஃபங்க்ஷன் வந்து என்னது 200 minus x. நம்ம கொஸ்டின் 3மே இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் எக்ஸில் வந்து நம்ம எழுதணும். டே ரெவென்யூ ஃபங்க்ஷன், டோட்டல் காஸ்ட் ஃபங்க்ஷன் அண்ட் ப்ராஃபிட் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டே ரெவென்யூ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறப்ப ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் ஆர்டர்ட் இஸ் 200 minus x இன்ட்டு அதனுடைய மெனு ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ். ஸோ இன்ட்டு எக்ஸ், திஸ் இஸ் தி டே ரெவென்யூ ஃபங்க்ஷன். டோட்டல் காஸ்ட் ஃபங்க்ஷன்னா அவ்வளோ கஸ்டமர்ஸ்க்கு அவர் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாரு, அதனுடைய காஸ்ட் என்ன. அப்போ நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200 minus x இன்ட்டு அவருடைய ப்ரிப்பேரிங் காஸ்ட் எவ்வளவு 100. ஸோ ஃபைனலாக ப்ராஃபிட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவர் ப்ரிப்பரேஷன் காஸ்ட்டை வந்து என்ன பண்ணணும், டோட்டல் அந்த பெர் டே அவருக்கு வந்து எவ்வளோ வந்து சேல்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத வச்சு அதுலேருந்து நம்ம டோட்டல் காஸ்ட்டை ப்ரிப்பேரிங் காஸ்ட் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், ப்ராஃபிட் ஃபங்க்ஷன் கிடைக்கும். தட் இஸ் 200 minus x இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஆஃப் 200 minus x into 100, which is the function of profit on this meal. So மீலோடைய ப்ரிப்பேரிங் காஸ்ட், மெனு ப்ரைஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ், இதை யூஸ் பண்ணி நம்ம 3 ஃபங்க்ஷன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் எழுதணும். ஸோ இந்த சம்மோட ஃபங்க்ஷன்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தேங்க்யூ.